உம்மை ஆராதிக்கிறேன். தேவனே உம்மை ஆராதிக்கிறேன். தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றேன். கண்மலையே உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். கண்மலையே உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். தேவனே உம்மை ஆராதிக்கிறேன். தெய்வமே உம்மை ஆராதிக்கிறேன். தேவனே உம்மை ஆராதிக்கிறேன். தெய்வமே உம்மை ஆராதிக்கிறேன். முழு மனதோடு ஆராதிக்கிறேன். முழங்கால் படியிட்டு ஆராதிக்கிறேன். சொல்லுவோம், முழு மனதோடு ஆராதிக்கிறேன். முழங்கால் படியிட்டு ஆராதிக்கிறேன். தேவனே உம்மை ஆராதிக்கிறேன். தெய்வமே உம்மை ஆராதிக்கிறேன். தேவனே உம்மை தெய்வமே உம்மை ஆராதிக்கிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்துவோமா? அவர் யெகோவா ஈரே. எத்தனை பேர் யெகோவா ஈரே என்பதை உணர்றீங்க? அவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார்னு எத்தனை பேர் உணர்றீங்க? இந்த மாதம் தேவைகளை சந்திக்க போகிறார். இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். உன் வயது கழுகுக்கு சமானமாய் வால வயது போல் ஆக போகிறது. எல்லாம் கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. யெகோவா ஈரே உம்மை ஆராதிக்கிறே. எல்லாமே பார்த்து கொள்வே. எல்லாரும் பாடுவோமா? யெகோவா ஈரே உம்மை ஆராதிக்கிறே. எல்லாமே பார்த்து கொள்வே. தேவனே உம்மை ஆராதிக்கிறே. தெய்வமே உம்மை ஆராதிக்கிறே. தேவமே உம்மை தெய்வமே உம்மை ஆராதிக்கிறே. தேவனே உம்மை ஆராதிக்கின்றே. தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றே. யெகோவா ஈரே உம்மை ஆராதிக்கிறே. எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா ஈரே உம்மை ஆராதிக்கின்றே. எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா ஈரே ஆராதிக்கிறே. எல்லாமே பார்த்து கொள்வே. எல்லாரும் யெகோவா ஈரே உம்மை ஆராதிக்கிறே. எல்லாமே பார்த்து கொள்வே. தேவனே உம்மை ஆராதிக்கிறே. தெய்வமே உம்மை ஆராதிக்கிறே. தேவமே உம்மை ஆராதிக்கிறே. ஆமென். உம்முடைய அபிஷேக தைலம் இறங்கி வருவதற்கு நன்றி. தேவனே உம்மை ஆராதிக்கின்றே. தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றே. தேவனே உம்மை ஆராதிக்கின்றே. தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றே. தேவனே உம்மை ஆராதிக்கின்றே. ஆமென். விடுதலை வரட்டும். அபிஷேகம். ஓ ரிபா ராபா. தேவனே உம்மை ஆராதிக்கின்றே. தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றே. தேவனே உம்மை ஆராதிக்கின்றே. விடுதலை வரட்டும். ஆமென். உதடுகள் திறக்கப்படட்டும். தேவனே உம்மை ஆராதிக்கின்றே. தெய்வமே
ஆராதிக்கின்றேன். யெகோவா நிசி உம்மை ஆராதிக்கின்றேன். என்னாலும் வெற்றி தருவேன். யெகோவா நிசி உம்மை ஆராதிக்கின்றேன். என்னாலும் வெற்றி தருவேன். தேவனே உம்மை ஆராதிக்கின்றேன். தெய்வமே தேவமே உம்மை ஆராதிக்கின்றேன். அபிஷேகம் வெற்றி வருகிறது, வெற்றி வருகிறது. எல்லாரும் கையை உயர்த்தி யெகோவா நிசி, யெகோவா நிசிய ஆராதிங்க. வெற்றி தருவா. இன்னும் சவு மிட்டாயா இழுப்பாரா நினைக்காதீங்க. ஆராதனை தான் மிக முக்கியம். கையை உயர்த்தி யெகோவா நிசி உன்னை ஆசீர்வதிக்கணும். இந்த ஆராதனையில் வந்திருப்பதின் நோக்கம், அவர் உனக்கு வெற்றியை தரப்போகிறார். சாபத்தின் மேல் வெற்றியை தரப்போகிறார். பாவங்கள் மேல் வெற்றியை தரப்போகிறார். பிசாசு போராட்டத்தின் மேல் வெற்றியை தரப்போகிறார். ஆமே. பிசாசின் கட்டில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் வெற்றியை தரும்படி, வெற்றியை தரும்படி உங்க வாயை திறக்கும் போது யெகோவா நிசியின் வெற்றி கொடி, வெற்றி கொடி, வெற்றி கொடி, வெற்றி கொடி, வெற்றி கொடி, வெற்றி கொடி. எல்லா பில்லி சூனிய பொல்லாத வல்லமைகள் மேலே, அந்தகார போராட்டங்கள் மேலே வெற்றி வர போறதுக்காக கைகளை தட்டுங்க பார்க்கலாம். யெகோவா நிசிய நல்ல கைகளை உயர்த்துங்க, கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. ஊரி பாபா 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 ஓரி பாபா 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 ரீ பபோ. உயர்த்துங்க, உயர்த்துங்க. We praise you. எல்லாரும் கையை உயர்த்தி யெகோவா நிசி வெற்றியை தருவீர் சொல்லுங்க. வெற்றியை தருவீர். சத்தமா, சத்தமா உங்க சத்தம் கேட்கட்டுமே. நம்முடைய வாயில துதி இருக்கும் பொழுது, வாயில ஜெபம் இருக்கும் போது, வாய்க்கு மேலாக நன்மைகள் புரண்டு வருமே. நன்மையினால் நிரப்புகிறவர். ஆமே. இந்த சபையில் வேதனையோடு, கண்ணீரோடு, புலம்பலோடு வந்திருக்கிற மக்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆவியானவர் கடந்து வருகிறார், கடந்து வருகிறார், கடந்து வருகிறார். இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட உன் வீட்டை சங்கார தூதன் கடந்து போகிறான். அவன் இனி தொட முடியாது, தொட முடியாது, தொட முடியாது. உன் வாசல்களை ஓ துதி என்றோ, உன் மதில்களை ரட்சிப்பென்றும் சொல்லி வருவாய். ஆவியானவர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. கைதட்டுங்க. துக்க நாட்கள் முடிந்து போகிறது, துக்க நாட்கள் முடிந்து போகிறது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்க போகிறார். 12-13 நாட்களாக உபவாசமாய் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற மகனே, பாதாள வாசலில் உன் குடும்பத்தை விட்டு விலகி போவதை நான் பார்க்கிறேன். ஆவியானவர் கொடியேற்ற ஆரம்பித்து விட்டார். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. தொழில் இல்லாதவர்களுக்கு அற்புதம் நடக்க போது. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி வெற்றியை தருவார். சொல்லுங்க, சொல்லுங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும், பால் குடிக்கிற குழந்தை முதல் பச்சிலங் குழந்தை முதல் பெரிய வயதான தகப்பன்மார் வரைக்கும் ஒவ்வொருவருக்கு அற்புதங்களை தேவன் இந்த வாரமே செய்ய போகிறார், செய்ய போகிறார். உன் துக்க நாட்கள் முடிய போது. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. தோல்வி என இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி என இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
எல்லாரும் கை தட்டுவோம். ஆமே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது நாடும் வெற்றியே. தோல்வி என இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுவோம், தோல்வி என இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி என இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி என மேடையில் உள்ள எல்லாரும் கைத்தட்டி பாடுங்க. தோற்று போவதில்லையே, தோல்வி என இல்லையே. பரலோகத்தில் இந்த வெற்றி விடுதலை கடந்து வருவதாக. தோல்வி என இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி என இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி என இல்லையே. எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும், அசுத்த ஆவிகளின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். தோல்வி என இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே. இப்பொழுதே வியாதியின் மேல் வெற்றி 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 வெற்றி. Hallelujah, 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 amen. Hallelujah, 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 amen. Hallelujah, hallelujah. தேவ மகிமை உளுந்து விட்டு எரிய செய்வதாக. உள்ளங்களை உளுந்து விட்டு எரிய செய்கிற அபிஷேகம். எம்மாவு சீசர்களை உளுந்து விட்டு எரிய செய்கிற அபிஷேகம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். தோல்வி என இல்லையே, தோற்று போவதில்லையே. தோல்வி என இல்லையே, தோல்வி என இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி என கர்த்தர் பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்குகிற தூதர்கள் ஓ உங்களை விடுவிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபை. ஓ தோல்வி எனக்கு இல்லையே. சொல்லு சொல்லு, இந்த சோதனையில ஜெயிக்க போற ஜெயிக்க போற ஜெயிக்க போற. வியாபார போராட்டம், உனக்கு பணத்தை தர வேண்டிய போராட்டம், இதுல ஜெயிக்க போற ஜெயிக்க போற ஜெயிக்க போற ஜெயிக்க போற. ஆவியானவருடைய வல்லமை யந்தரபலா அஸ்மதரபலா யந்தரரரரபலமரா. தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கு இல்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. ஆமே, நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆமே, இந்த மாதமே திருமணம் ஒழுங்காகும்படி எல்லாரும் கையை உயர்த்தி ஆசீர்வதிங்க. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு தேவன் குழந்தைகளை தரும்படி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமேன். காவு இப்படி பலி பல போராட்டங்கள் உள்ள வீடுகள், காவுகள் நீங்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எதிரான போராட்டம் இப்பொழுது வேரோடு பிடுங்கப்பட போது. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்கிறார்.
அவருடைய கிருபை, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, என்றும் உள்ளது, என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. உன்னை அழைத்த தேவன், தாயின் கருவில் தெரிந்து கொண்ட தேவன், உன்னை பரிசுத்தப்படுத்தின தேவன், பக்குவப்படுத்தின தேவன், பகிர்ந்தாரே உனக்கு வரங்களை, அந்த அழைத்த தேவன், அந்த பரிசுத்த தேவன், அவர் உன்னை கைவிடுவாரோ? எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உட்காருமா. என்றே தெய்வத்தா, என்றே தெய்வத்தா, நிச்சயமாய் அனுகிரகம் கீடும் யார்? என்றே தெய்வத்தா, என்றே தெய்வத்தா, நிச்சயமாய் அனுகிரகம் என்றே தெய்வத்தா, போல ഞാൻ ചെയ്യും தன்னை வழியில் தன்னை நடத்தோ தந்தை வஜனோ, போல ഞാൻ ചെയ്യും தந்தை வழியில் என்னை நடத்தோ. இன்று தெய்வத்தா, இன்று தெய்வத்தா, நிச்சயமாய் அனுகிரக ஸ்தாபிச்சிடும் ഞാൻ തന്റെ വചനോ പോലെ ഞാൻ നിന്നു തന്റെ വഴിയിൽ തന്നെ നടത്തോ. ദേശത്തിൽ ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടോ, ജോലിയിൽ ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടോ. കൈവത്തി சொல். ദേശത്തിൽ ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടോ, ஜோலியில் நான் அனுகிரகிக்கப்படோ. என்று ஆகாரம் குறைகளில்ல, அவசியங்கள் ஒன்றும் முடங்குகில. என்று வீட்டில் ஆகாரம் குறைகளில்ல, அவசியங்கள் ஒன்றும் முடங்குகில. என்று தெய்வத்தா, நிச்சயமாய் அனுகிரகம் പ്രാപിച്ചിടും ഞാൻ തന്റെ വചനോ പോലെ ഞാൻ ചെയ്യോ. തന്റെ വഴിയിൽ തന്നെ നടക്കൂ, തന്റെ വചനോ പോലെ ഞാൻ നിന്നു തന്റെ വഴിയിൽ നടക്കൂ. இந்த ரெண்டாம் வசனத்தை ரெண்டாம் வாக்கியத்தை பாருங்க. பிரசங்கம் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. ஆனா ஆவியானவர் ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படணும் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வசனத்தை பாருங்க, இந்த பல்லவி, இந்த சரணங்களை பாருங்க. என்னை எதிர்கொண்ட சத்துருக்கள் எல்லாம் சின்னாபின்னமாய் போகும் என்ற தெய்வத்தால் என்றே ஆரோக்கியம் தெய்வதானம் அல்லோ, என் சரீரமும் அனுகிரகிக்கப்படும். இந்த பக்தன் ஆண்டவருடைய வழியில நடக்கும் போது எனக்கு எல்லாம் கிடைக்கும்ன்றான். கை தட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி, இந்த பாடலின்படி, ஆண்டவரே, இவர்களை எதிர்க்கிற சத்ருவாகிய பிசாசின் ஆவிகள் சின்னாபின்னமா ஓடட்டும். சொல்லுங்க. ஒரு வழியா வர்ற பிசாசு 7 வழியா ஓடட்டும். கோர்ட்டு கேசுகள் ஓடட்டும். பிள்ளைகளை எதிர்க்கிற போராட்டங்கள் மாறட்டும். கர்த்தர் இன்றைக்கு அனுகிரகம் பண்ணும், அனுகிரகம் பண்ணும், அனுகிரகம் பண்ணும், அனுகிரகம் பண்ணும், அனுகிரகம் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முத சரணத்தை பாடுவோமா? என் வீட்டில் ஆகாரம் குறையாது, என் ஆகாரம் குறையக்கூடாதுன்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். எந்த காரியமும் முடங்க கூடாது. என்னுடைய வேலையிலே எனக்கு அனுகிரகம் வேணும்ன்றவங்க ஆமென், ஹல்லேலூயா. அவசியங்கள் ஒண்ணுமே முடங்குகில்ல. என்னுடைய அவசியங்கள் ஒன்னும் தடைபட போவதில்லை, முடங்க போவதில்லை.
தேவன் அற்புதமாய் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ள விசுவாசம் எழும்பட்டும். தேசத்தில் நான் கிரகிக்கப்படும், ஜோலியில் நான் அனுகிரகிக்கப்படும். தேசத்தில் நான் அனுகிரகிக்கப்படும், ஜோலியில் நான் அனுகிரகிக்கப்படும். இன்று வீட்டில் ஆகார குறைகள் இல்லா, அவசியங்கள் ஒன்றும் முடங்குகில்லா. இன்று வீட்டில் ஆகார குறைகள் இல்லா, அவசியங்கள் ஒன்றும் முடங்குகில்லா. இந்த தெய்வத்தால் நிச்சயமாய் அனுகிரகம் லഭിച്ചിടും ഞാൻ. ദൈവജനോ പോലെ ഞാൻ ചെയ്യും, തന്റെ വഴിയിൽ തന്നെ നടത്തോ. തന്റെ വഴിയിൽ പോലെ ഞാൻ ചെയ്യും, തന്റെ വഴിയിൽ. കൈകളെ തട്ടുവോ വിശ്വാസത്തോട്. ஆமென். நல்ல தட்டுங்க, நல்ல தட்டுங்க. கர்த்தரை துதிக்க 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 அனுகிரகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். Galatians chapter 3 verses 1 to 5. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வாசிக்க கேட்போம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியீனரா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? இந்த சத்திய வசனத்துக்காக எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னோடு பேசும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம். ஆண்டவரே, வசனத்தை நான் பேச வேண்டிய பிரகாரம் அடிமை ஊழியன் பேசுவதற்கு அனுகிரகம் பண்ணும். ஆண்டவரே, வசனத்தை கேட்க வேண்டிய பிரகாரம் உடைய பிள்ளைகள் கேட்பதற்கு சிந்தை மண்டலத்தை திறந்து விடுங்க. ஆவி ஆத்மாவுல உணர்வை, உற்சாகத்தை உந்தி தள்ளும். உயிர்த்தெழுதலின் ஆவியாகிய உறுதிப்படுத்தும் விசுவாசத்தின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர், உண்மையான பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தரும் ஆவியானவர் இந்த நேரமே இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. பவுல் இந்த 3ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு ஆரம்பிக்கிறார். புத்தி இல்லாதனா முட்டாள் அப்படின்னு பேசல. மூல வார்த்தையை பார்த்தா லூக்கா 24:25 தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ள எம்மாவு சீசர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டது போல, ஆண்டவருடைய சத்தியத்தை புரியாத மந்த இருதயமுள்ள கலாத்தியரே. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு யூ த ஸ்லோ ஹார்ட்டட் அப்படின்னு லூக்கா 24:25 போட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனங்களை புரிந்து கொள்ள முடியாத மெதுவான இருதயம், ஒரு சோம்பலான இருதயம், மந்தமான இருதயம் யாருக்கு இருக்குதோ அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் அவர்களை தொட்டு வசனத்தின் மூலம், சத்தியத்தின் மூலம், சிலுவையில் அறையப்பட்டிருந்த
அவர் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை நமக்கு தரும்படி விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவானே ஆனால் அவன் நன்றாய் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுகிறார். சத்தியம் என்பது வேறு, உண்மை என்பது வேறு. ட்ரூத் இஸ் நாட் எ ஃபேக்ட். ஃபேக்ட் என்பது உண்மை, சயின்டிபிக் ஃபேக்ட் சொல்லுகிறோம். ஆனா சத்தியம் என்பது சத்தியமே. கைதட்டுங்க, ஆமென், அல்லேலூயா. அந்த சத்தியம் யோவான் 17:17 முடிய வசனமே சத்தியம். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். 119 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சத்தியத்திற்கு அநேகர் கீழ்ப்படிய விரும்புவதில்லை. சத்தியம் என்பது தேவனுடைய வசனம். புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நமக்கு அழகாக விளக்கி காட்டுகிறார், விசேஷமாய் காண்பிக்கிறார். விவேகமான வரங்களை அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்களுக்கு கொடுத்து நமக்கு தெளிவாய் நம்மோடு பேசுகிறார். ஆனால் அநேக தேவ பிள்ளைகள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவது இல்லை. கலாத்தியர் சத்தியத்திற்கு எதற்கு கீழ்ப்படியவில்லை? பவுல் அடிக்கோடிடுவது, பவுல் ஹைலைட் பண்ணுவது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டாரே, ரத்தம் சிந்தினாரே, அசட்டை பண்ணப்பட்டாரே, புறக்கணிக்கப்பட்டாரே, துக்கம் நிறைந்து இருந்தாரே, அவருடைய பாடுகளை ஒரு மனிதன் விசுவாசிப்பானே ஆனால் அவனுக்குள் கிருபை வரும் பொழுது அவனுக்குள் அற்புதங்கள் நடக்கிறது. கைதட்டுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. சிலுவையில அறையப்பட்ட இயேசுவை ஒருத்தன் தியானிப்பானே ஆனால் ஒருவனுக்குள்ளே கிறிஸ்து வெளிப்படுவாரே ஆனால், ஒருவருக்குள்ளே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பவுலை போன்ற தேவ மனிதர்கள் ஆவியில் நிறைந்து இந்த வெளிப்பாட்டின் ஆவியின் மூலம் வெளிப்படுத்துவார்களே ஆனால், அல்லது ஒரு மனிதன் சிலுவையில் அடைந்த பாடுகளை, கசி பாடுகளை விசுவாசிப்பானே ஆனால் அவன் வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் வருது. கைத்தட்டுங்க பார்க்கலாம், அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம் வருது? 14 வசனத்தை வாசிங்க, 13 வாசித்தாவே நல்லா இருக்கும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சாபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இயேசு என்ன சாபத்திலிருந்து நீங்களாக்கிட்டார்ன்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவ்வளவுதான் கையா? அல்லேலூயா. நீங்களாக்குறது என்ன? நீங்கன்றோம் பஸ்ல போறதற்கு வழி விடுன்னு. இத போல சாபத்தை பார்த்து சொல்லணும், நீங்க. அல்லேலூயா. இயேசு சாபத்தை நீங்களாக்கி விட்டார். ஆமோதிக்கிறவங்க கையை வைத்து நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களாக்குறது மாத்திரமல்ல, மீட்டு விட்டார். இந்த சாபம் உன்னை நெருங்காதபடி, உன்னை நெருக்காதபடி, இந்த சாபம் உன்னை குத்தாதபடி. சாபம் என்பது மூல வார்த்தையில முள் அப்படின்னு போட்டிருக்கு. நெருஞ்சி முள்ள போல அல்லது உடமுள்ள போல, விஷமுள்ள போல
அது எந்த சாபமா இருந்தாலும், எத்தனை வகையா இருந்தாலும், எத்தனை வருடத்து சாபமா இருந்தாலும், எவர் போட்ட சாபமா இருந்தாலும், பில்லி சூனியமோ செய்வினையோ அல்லது உன் சொந்த பாவத்துல வந்த சாபமா இருந்தாலும், இன்றைக்கு இயேசுவை நீ நோக்கி பார்த்தால் உனக்கு சாபத்திலிருந்து விடுதலை. சாபத்திலிருந்து அவர் உன்னை நீங்களாக்குகிறவர். அடகு கடையில ஒரு பொருள் வைக்கப்பட்டது போல அக்கிரமத்தில் விற்கப்பட்ட நாம், பாவத்தில் விற்கப்பட்ட நாம், நம்மை ஆண்டவருடைய ரத்தம், விலையேற பெற்ற மாசில்லாத ரத்தம் நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இந்த கலாத்தியரை ஜூதாயிசம்னு சொல்லுவாங்க. அந்த உபதேசம் பொய்யான உபதேசம் நிரப்பியது. என்ன உபதேசம்? கிருபைதான், ஆனாலும் நீ இப்படி இப்படி செய்தணும்னு நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணும், இந்த பாரம்பரியத்தை கை கொள்ளணும், நீ இதை இப்படி செய்யணும். அல்ல கவனிங்க, பரிசேயன் சொன்னா வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆண்டவருக்கு கொடுக்கணும். இதெல்லாம் நல்லது. ஆனா கவனிக்கணும், கொடுக்கிறதுனால நீங்க ரட்சிக்கப்படல, உங்க ஜெபத்தினால ரட்சிக்கப்படல, நீங்க பிரமாணத்தை கை கொள்ளுவதனால ரட்சிக்கப்படல, வெள்ளை வெள்ளை நான் உடுத்துவதனால் ரட்சிக்கப்படல, நான் ரொம்ப ஆண்டவருக்கு பயந்ததுனால ரட்சிக்கப்படல, கிருபையினாலே 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 ரட்சிக்கப்பட்டு. ஆமோதிக்கிறவங்க நல்ல கைதட்டுங்க பார்க்கலாம். இந்த யூதாயிசம் அப்படின்னு சொல்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, இயேசு சிலுவையில் மரித்தது உண்மை, ஆனா நீ கிருபையில மாத்திரம் இருக்கக்கூடாது, உன் கிருபைய ஓவர்டேக் பண்ணணும். அப்ப என்ன? இயேசுவோட நீ பாடுபடணும். அப்படியா? இங்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் நிறைய பேருக்கு இப்படிதான் இருக்கு. சாத்தான் என்ன பண்றான்? குற்ற உணர்வை போடுறான், சோர்வை போடுறான். நான் அதை செய்துட்டேனே, இதை செய்துட்டேனே, அப்படி இப்படின்னு போடுறான். ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டா தேவன் உன்னை ஆசீர்வதிக்கவே தெரிந்து கொண்டிருக்கிறார். கைதட்டுங்க பார்க்கலாம். இந்த ரட்சிப்பு எப்படி வருது? ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். ஆவியானவர் உணர்த்தும் பொழுது ஒரு மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான்னா ஆவியானவர் அவனை முத்திரை போடுகிறார். கைதட்டுங்க பார்க்கலாம். அவர் முத்திரை போடுவது மாத்திரமல்ல, நானும் பிதாவும் வந்து வாசம் பண்ணுவோம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னது போல அவரும் பிதாவும் ஆவியானவரும் வந்து வாசம் பண்ணுகிறார். அப்ப விசுவாசத்தினால தேவன் நம் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்து நம் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவது மாத்திரமல்ல, அபிஷேகம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தினாலே நிரப்புகிறார். கைதட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிரப்புவது மாத்திரமல்ல, கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கைதட்டுங்க. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி. பாடுவோமா? கட்டுப்பாட்டின் என்னை இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நான்.
இஷ்டம் போல அலைவதில்லை. அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டிவிட்டு. ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இந்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய சிங்காசனத்துல மையத்துல கிரியை செய்கிறார். சிங்காசனத்துல கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவோடு இந்த ஆவியானவர் அப்படியே கிரியை செய்கிறார். ஆனா ஒரு மனிதன் பாவம் செய்வானா அவன் ஆவியானவரை தடுக்கிறான். ஒரு மனிதன் பாவம் செய்வானா தொடர்ந்து ஆவியானவரை துக்கப்படுத்துகிறான். துக்கப்படுத்த மையத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் சிங்காசனம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சிங்காசனம் அப்படியே ஓரமா போகுது. கடைசியில இந்த ஓரத்திலே இருப்பார். ஆவியானவர் முற்றிலும் அவனை விட்டு போயிட மாட்டார். ஆவியானவர் விலகி இருப்பார். கிறிஸ்து விலகி இருப்பார். ஆனா அந்த மனிதனுக்கு பரிசுத்த ஆவியின் சந்தோஷம்னு சொல்றோமே, பரிசுத்த ஆவியின் வல்லமைன்னு சொல்றோமே, அது பூரணமா செயல்படாது. இன்னைக்கு ஏன் சிலர் விடுதலையோடு ஆராதிக்க முடியல? ஏன் பரிசுத்த ஆவியின் வல்லமைய ஆராதனையில வந்து பழைய காலத்து கார முன்னால ஒரு கம்பி போட்டு 3 தடவை சுத்தின மாதிரி அந்த பாஸ்டர் நடத்தி, அடுத்து இன்னொரு பாஸ்டர் நடத்தி, தலைமை பாஸ்டர் நடத்தினாதான் சிலருக்கு ஒரு ஆவியானவர் வல்லமை வருது. காரணம் என்ன? சிங்காசனத்தை விட்டு கிறிஸ்து விலகி போயிருக்கிறார். ஆவியானவர் உன்னை விட்டு தூரம் போயிருக்கிறார். ஆனா ஓரத்தில் இருக்கிறார். ஆனா ஆவியானவரே உம்மை துக்கப்படுத்திட்டேன். ஆவியானவரே நான் இனி துக்கப்படுத்த மாட்டேன், உம்மை காயப்படுத்த மாட்டேன், நீர் எனக்குள்ளே திரும்ப வாரும்னு ஆவியானவரை கூப்பிடும் போது எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. சத்தமா பாடுவோம். எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. கூப்பிடுவோமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. இந்த ஆவியானவரை கூப்பிடும் பொழுது, இந்த ஆவியானவரை வாரும் சொல்லும் போது, இந்த ஆவியானவரை உயிர்ப்பியும் சொல்லும் பொழுது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, என்னுடைய ஆத்துமாவிலே மண் ஒட்டி இருக்கிறது, என் ஆத்துமாவில் இந்த பகுதி செத்திருக்கிறது, இந்த பகுதி பலவீனமா இருக்கிறது, இந்த பகுதியில் நடத்துதல் இல்லை என்று சொல்லும் பொழுது இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? கவலை கண்ணி மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எல்லாரும் பாடுவோம்.
கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தார் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தார் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. இதான் 5ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்களுக்குள் ஆவியை தந்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர். கைதட்டுங்க பார்க்கலாம். சில என்ன நினைக்கிறாங்க, நான் ரொம்ப கிரியை செய்யறதுனால, நான் ரொம்ப தியாகம் பண்றதுனால, நான் ரொம்ப பாடுபடுறதுனால, நான் ரொம்ப உபவாசிக்கிறதுனால, நோ, கிருபையினாலே. ஐயா வைத்து சொல்லுங்க, கிருபையினாலே. சொல்லுங்க, கிருபையினாலே. சத்தமா சொல்லுங்க, கிருபையினாலே. அதிக கிருபை தருகிற ஆவியானவரே. சொல்லுங்க, ஆவியானவரே, அதிக கிருபை தருகிறவரே, கிருபையின் ஆவியை தருகிறவரே, விண்ணப்பத்தின் ஆவியை தருகிறவரே, பரிசுத்த ஆவியே. சொல்லும் போதே அற்புதம் நடக்கும். அற்புதத்தை நடப்பிக்கிறவரே, அற்புதத்தை நடப்பிக்கிறவரே, அற்புதத்தை நடப்பிக்கிறவரே, அற்புதத்தை நடப்பிக்கிறவரே. இந்த ஆவியானவர் என்ன அற்புதத்தை செய்யறார்? பாவிய பரிசுத்தவானா மாற்றாரு, இருளில் இருக்கிறவனை வெளிச்சமா மாற்றாரு, கற்பார போல கல்லா இருக்கிறவனை அழுது ஜெபிக்கிறவரா மாற்றாரு, சாதாரண பாஷையை பேசுகிறவனை அந்நிய பாஷையை பேச வைக்கிறார். கைதட்டுங்க. ஹல்லேலூயா. சரீரத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை இந்த ஆவியானவர் செய்கிறார். ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தினால் அல்ல, அதன் கிரியைகளினால் அல்ல, ஆனா நாம் கிருபைய விசுவாசிக்கும் போது, இயேசு எனக்காக எல்லாவற்றையும் சிந்தினாரையா, எல்லாம் இழந்தாரையா, எனக்கு தரித்திரரானாரையா, எனக்காக பாவமானாரையா, எனக்காக சாபமானாரையான்னு விசுவாசிக்கும் பொழுது, எப்படி ஜீவ நதியிலிருந்து ஒரு மனிதன் குடிப்பது போல, குளிப்பது போல அவன் புதுப்பிக்கப்படுகிறான், ஜீவனை பெறுகிறான், வல்லமையை பெறுகிறான், ஞானத்தை பெறுகிறான், அதிகாரத்தை பெறுகிறான், வரங்களை பெறுகிறான், அற்புதங்களை பெறுகிறான், அற்புதங்களை நடப்புகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் இந்த கலாத்தியர்ட்ட 5 வசனத்துல இங்கிலீஷ்ல பார்த்தா 6 கேள்வி கேட்கிறார், தமிழ்ல பார்த்தா 5 கேள்வி கேட்கிறார். இந்த கலாத்தியர்ல 149 வசனம் இருக்கு. ஆனா இந்த 3ஆம் 4ஆம் அதிகாரம் 60 வசனம் உடையது. கருகலான சத்தியம் உள்ளது. இந்த சத்தியத்தை என்ன புரிந்து கொள்ளணும்? சிலுவை நிழலில் வந்தாலே உனக்கு விடுதலை. சிலுவையில் சிந்திய இயேசுவின் இரத்தத்தை விசுவாசித்தால் விடுதலை. காயங்களை பார்க்கும் பொழுது உன் நோய்கள், போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் அதிலே விடுதலை. சிலுவையை பார்க்கும் பொழுது சிலுவையில் இருந்து ஒரு ஜீவ நதி வருது. அந்த நதியாகிய பரிசுத்த ஆவியானவர் உன்னை ரெஃப்ரெஷ் பண்றார், உன்னை ரிடீம் பண்றார், உன்னை ரிவைவ் பண்றார், உன்னை ரெஸ்டோர் பண்றார், உனக்குள்ள ரீப்ரொடியூஸ் பண்ண, அநேக கிறிஸ்துவை உருவாக்க
உனக்குள்ளே உந்தி தள்ளும் சக்தியை வைக்கிறார். அதுதான் அற்புதம். அல்லேலூயா. அதான் பக்தன் பாடுறான், பலவீன பகுதியெல்லாம் என்ன பலமாக மாறட்டுமே. கை உயர்த்தி பாடுவோமா? பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமாக மாறட்டுமே. இவனதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. இவனதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. யோவான் 7:37 முதல் 39, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்து இன்னும் மகிமைப்படாதபடியினால் அருளப்படவில்லைன்னு சொல்லி இருக்கு. இந்த சிலுவையில் இருந்து மகிமைப்பட்ட இயேசுவின் சிலுவையிலிருந்து நதிகள் ஓடுகிறது. இந்த சிலுவை சிங்காசனம் நம்ம மையத்துல இருக்கும்னா ஆவியானவர் தினந்தோற அற்புதங்களை செய்வார். உனக்கு திராணி இருக்குதோ இல்லையோ, உனக்கு திசை தெரியுதோ இல்லையோ, நீ திக்கற்று இருக்கிறாயோ இல்லையோ, தியங்கிக் கொண்டிருக்கிறாயோ இல்லையோ, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று திராணியே இல்லைன்னு நீ திக்கு 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 திக்குன்னு உன் இருதயத்துல ஏதோ பயம் வந்து கொண்டிருக்குதா? நான் சொல்றேன், இந்த ஜீவ நதி உனக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கும். கைதட்டுங்க பார்க்கலாம். பவுல் இங்கே 6 விதமான கேள்விகளை கேட்கிறார், அல்லது ஆர்கியூமெண்ட் சொல்லுவோமே, வாத கேள்விகளை, விவாத கேள்விகளை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? முதல்ல பர்சனல் கொஸ்டின், புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த 5 வசனத்துல அவர்களுக்கும் தனக்கும் உள்ள தொடர்பை வைத்து பேசுகிறார். என்ன பேசுறார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவரா பிரத்யட்சமா வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. He was evidently set forth. மிகுந்த ஆதாரத்தோடு உங்களுக்கு முன்பாக தெளிவா வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இந்த எல்சிடில போடுறது உங்களுக்கு தெரிவது போல இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை பாடு மரணம், அந்த கிருபை, அந்த வல்லமை, அதிலிருந்து வருகிற வரங்கள், அதிலிருந்து வருகிற பரிசுத்தம், அதிலிருந்து வருகிற சுகம், அதிலிருந்து வருகிற ஆறுதலை பவுல் காண்பித்த சத்தியம், பவுல் கற்றுக் கொடுத்த சத்தியம், பவுல் அவர்களை உறுதிப்படுத்தின சத்தியம் தெளிவாக இயேசுவை காட்டியது. கைதட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப என்ன நீங்க கவனிக்கணும்? இந்த வசனமாகிய சத்தியத்தை விசுவாசிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பைபிளை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உங்க நோய்களை சுமந்தாரா? பலவீனங்களை சுமந்தாரா? கையை வைத்து பைபிளை வைத்து சொல்லுங்க, என் நோய்களை எல்லாம், என் பலவீனங்களை எல்லாம், என் துக்கங்களை எல்லாம் இயேசு சுமந்துட்டாரு. என் தனிமையை மாற்றுவாரு, தளர்வை மாற்றுவாரு, தடைகளை உடைப்பாரு. தங்கத்திலும் மேலான விசுவாசத்தினாலே மகிமையுள்ள சாட்சியாக மாற்றுகிறார். இன்னமும் மாற்றுவார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன கிரியை செய்யணும்? நம்ம கிரியை செய்வது என்ன? அவைகளை அறிக்கை செய்து, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கிருபை என்பது என்ன? கடந்த காலத்துக்கும்
நிகழ்காலத்துக்கும் உரியது. இரக்கம் என்பது என்ன? கிரியையின் அடிப்படையில் எதிர்காலத்துக்கு உரியது. என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு என்ன செய்வேன்? இரக்கம் செய்வேன். தாத்தா பாட்டி பூட்டி பார்க்காததெல்லாம் பேர பிள்ளைகளுக்கு நடக்குது இரக்கம். அந்த இரக்கம் வரணும்னா கிரிய வேணும். அது என்ன கிரிய? என்ன கிரிய? ட்ரெயின் இன்ஜின் பின்னால போகி வர்றது போல டிப்பான்னு சொல்லுவாங்களே, டப்பான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில, பெட்டின்னு சொல்லுவாங்களே, புகை வண்டி அல்லது என்ன வண்டி? ரயில் வண்டி. ரயில்னா என்ன அர்த்தம்? தொடரும் வண்டி. செயின் தொட்டு 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 இணைக்கப்பட்டிருக்குது, இதுக்கு பேர். அப்ப என்ன செய்யணும்? விசுவாச கிரியை செய்யணும். என்ன கிரியை செய்யணும்? உங்க வாழ்க்கையில எவ்வளவு விசுவாசம் இருக்குதோ அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் பாருங்க, 22 பெட்டி இருக்கும். அனந்தபுரியிலையும் இருக்கும். சில லோக்கல் பேசஞ்சர்ல பாருங்க 5 பெட்டி 6 பெட்டி இருக்கும். அப்ப என்ன காரணம்? இந்த லோக்கல் பேசஞ்சர்ல என்ஜின் சிலது வலு இழந்து இருக்கும் அல்லது வலு குறைந்ததா இருக்கும். ஆனா இயேசு தருகிற கிருபையின் என்ஜின்ல எல்லாம் இருக்கும். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. எப்படி விசுவாசித்து, எவ்வளவு விசுவாசித்து, எங்கே விசுவாசித்து, எவர் நடுவிலும் விசுவாசிச்சீங்கன்னா நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிங்க. விசுவாசத்தினாலே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கும் போது, அவருடைய பாடுகளை தியானிக்கும் போது, காயங்களை பார்க்கும் பொழுது, நாம் செய்கிற கிரியையாகிய நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றும் போது நன்மைகளும் கிருபைகளும் தொடர்ந்து வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமோதிக்கிறவங்க நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த கலாத்தியரின் புஸ்தகத்துல 5 இடத்துல சிலுவையை குறித்து பவுல் சொல்லுகிறார். 18 இடங்கள்ல பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லுகிறார். நான் சொன்னேன், பர்சனல் கேள்விதான் இந்த நான் பிரசங்கிக்கிற வார்த்தை. என்னென்ன கேள்வியை கேட்கிறாரு நீங்க பாத்தீங்கன்னா, வசனத்தின்படியான கேள்வி அது 6ஆம் வசனம் முதல் 14 வரைக்கும் சொல்லுகிறார். லாஜிக்கல் ஆர்குமெண்ட், சட்ட பிரகாரமான கேள்வி 15 முதல் 29 வரைக்கும். சரித்திர பூர்வமான கேள்வி 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரைக்கும். அது மாத்திரமல்ல, சென்டிமெண்டல் உணர்ச்சி பூர்வமான கேள்வி 4ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வரைக்கும். அலிகாரிக்கல்னு சொல்லுவாங்களே, உவமான ஓமேய கேள்வி. ஆகாரையும் சாராளையும் ஒப்பிட்டு, நாம் சாராளின் பிள்ளைகள், மேலான எருசலேம் நாம் புதிய ஏற்பாட்டு பக்தர்கள், நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் புத்திரர் என்பதை உவமான கேள்வி விளக்கத்தின் மூலம் பவுல் சொல்லுகிறார். இந்த கலாத்தியரின் புஸ்தகத்துல கருப்பொருள் என்ன தெரியுமா? தேவ ஜனமே அவருடைய கிருபையினால அவரை விசுவாசிக்கும் போது விடுதலை. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 5ஆம் வசனத்தை பாருங்க. கலாத்தியர் 1:5 பாருங்க, 4 பாருங்க. என்ன போட்டிருக்கு? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கை கொடுத்து அல்லேலூயா சொல்லுங்க. கையை கொடுத்து அல்லேலூயா சொல்லுங்க. எந்த பிரபஞ்சம்?
இப்பொழுது அதெல்லாம் அந்த காலத்துல எழுப்புதலுங்க, அந்த காலத்துல சபைங்க. தாமஸ் பாஸ் இருக்கும் போதுங்க அப்படி இல்லைங்க. பவுல் சொல்றாருங்க, ஐயா பெரியோரே, தத்துவம் பேசுற ஞானியே, கிரியைதான் முதல்ல அப்படின்னு சொல்றவங்கள உங்களுக்கு வைக்கிற கேள்வி, என்ஜின் முன்னால போகணுமா பெட்டி முன்னால போகணுமா? என்ஜின் முன்னால போகணுன்றவங்க கை வைத்துங்க. இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் எப்படி இருக்குது? செல்போன்லையும் கம்ப்யூட்டர்லையும் பொல்லாத போராட்டங்கள்லையும் வளர்ந்தாலும் இந்த பிரபஞ்சத்துல, இந்த பாவத்துல, இந்த இச்சையில, இந்த துன்மார்க்கத்துல, இந்த பொல்லாத அருவருப்புல, இந்த அசுத்தத்துல உன்னை விடுவிக்க இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமோதிக்கிறவர்கள் கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. உனக்காகவே அடிகள் பட்டா உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. சிலுவையை பற்றி இரண்டாவது என்ன? கலாத்தியர் 2:20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஹல்லேலூயா. ஐயா குலுக்கி சொல்லுங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டதினால் கூட கூடையா உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் வரும். நல்லா கைதட்டுங்க பார்க்கலாம். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். ஆமென். முள்செடியில தீ எரியுது, ஆனா முள்செடி வேகல. சிலுவையில் அறையப்பட்டேன். என்ன அறையப்பட்டேன்? கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் இச்சைகளை, ஆசைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் வருது, 24ஆம் வசனத்துல வருது. அல்லேலூயா. இதை சேர்த்து பாருங்க. அதே போல கலாத்தியர் 6:14 வாசிங்க. அவரால் உலகம். கலாத்தியர் 6:14 வாசிங்க. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அல்லேலூயா. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க. அவரால் இப்பொழுது இருக்கிற பிரபஞ்சமாகிய சிலுவை அறையப்பட்டதா பட்டு இருக்கிறதா? கை வைத்து அல்லேலூயா சொல்லு. இந்த உலகம் எழும்ப பார்க்கும், சொல்லணும், ஏய் நில்லு, இயேசு உன்னை சிலுவையில அறைஞ்சிட்டார். ஆமென். ஆசை வரும், பாவ ஆசை வரும், இச்சை வரும், சொல்லணும், நில்லு, இயேசு உன்னை சிலுவையில அறைஞ்சிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இதை விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில பெரிய விடுதலை வரும். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3:13 பார்த்தோம். ஏற்கனவே வாசித்தோம். மொத்தம் 6
சிலுவையை குறித்த காரியங்கள். இந்த 6 காரியமும் இந்த 6 கேள்விக்கு, பர்சனல் क्वेश्चनக்கு, ஸ்கிரிப்சரல் क्वेश्चनக்கு, லாஜிக்கல் क्वेश्चनக்கு, ஹிஸ்டாரிக்கல் क्वेश्चनக்கு, சென்டிமெண்டல் क्वेश्चनக்கு, அலிகாரிக்கல் क्वेश्चनக்கு, இந்த 6 வசனமும் யார் கேட்டாலும் 6 அறிவோடு புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் பவுலின் மூலம் தெளிவாக பதில் அளிக்கிறார். கைதட்டுவோம். ஆமே. இத தமிழ்ல சொல்றேன். தனிப்பட்ட அனுபவ கேள்விகள், சரித்திரபூர்வமான கேள்விகள், வசனபூர்வமான கேள்விகள், சட்டபூர்வமான கேள்விகள், உணர்ச்சி பூர்வமான கேள்விகள், ஓமான ஓமைய கேள்விகள், அத்தனைக்கும் பதில் தர்றார். ஆனா இன்னைக்கு சிலருக்குள்ள மயக்கம் இருக்கு. என்ன இருக்குது? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இந்த மார்ஸ் மேடையில நவமானதை பேசினது போல நாளுக்கு நாள் புது பிரசங்கத்தை கேட்டு அவர் அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு, இதை கேட்டு அநேகர் சிலுவையை விட்டு விலகி போயிட்டாங்க. சிலுவையில் கிடைக்கும் நீதியை விட்டு விழுந்து போயிட்டாங்க. நீங்க வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் வாசிங்க. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கைதட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, நாங்களோ. சத்தமா சொல்லுங்க, நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். ஒரு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தாச்சு. தாயின் வயிற்றுல இருந்து அது பிறந்துருச்சு. இதை போல நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தினாலும் ஆவியானுடைய கிரியையினாலும் புதிதாய் பிறந்துட்டோம். கைதட்டுங்க பார்க்கலாம். நான் புதிதாய் பிறந்த குழந்தை என்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். மறுபடியும் பிறந்த குழந்தை என்றவங்க. சரி, உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கும் இல்லையா? பிறந்திருக்கும். நீங்க மாசந்தோறும் போய் பிள்ளைக்கு கண்ணு தாங்கன்னு கேட்பீங்களா? ஹலோ, என்ன கேட்பீங்க? மாசந்தோறும் போய் காது தாங்கன்னு கேட்பீங்களா? என் பிள்ளைக்கு கால் தாங்கன்னு கேட்பீங்களா? ஒன்னே ஒண்ணுதான் கேட்பீங்க, மருந்து தாங்க. உங்க பிள்ளைக்கு என்ன கொடுப்பீங்க? ஆகாரம் கொடுப்பீங்க. உங்க பிள்ளைக்கு எக்ஸசைஸ் கொடுப்பீங்க. உங்க பிள்ளைக்கு நல்வழியில் நடத்துவீங்க. உங்க பிள்ளைக்கு நல்லது எது, தீமை எதுன்னு கற்றுக் கொடுப்பீங்க. இதுதான் சத்தியம். கைதட்டுங்க பார்க்கலாம். அப்ப டெய்லி என்ன செய்யணும்? நாங்களோ இந்த சத்தியத்தினால் வருகிற நீதி, இயேசுவால் வருகிற நீதி, சத்திய ஆவியால் வருகிற நீதி, அது கிடைக்கும்னு வேத வசனம் தருகிற விசுவாசத்தின் மூலம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். காத்திருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா புது புது உபதேசக்காரங்க, பழைய பாரம்பரியத்தை சொல்றவங்க இந்த கிருபையை விட்டுட்டு ரொம்ப கிரியைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது அப்படியே மயக்கிரும். கலாத்தியர் பவுல் பேசின பிரசங்கத்தை விட்டு மாறி போனாங்க. இப்ப பவுல் சொல்றாரு, வானத்திலிருந்து தூதனே வந்தாலும் சரி, வசனத்துக்கு புறம்பானதை சொன்னா
ஏற்றுக்கொள்ளாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரு வந்தாலும் சரி, என்ன பிரசங்கம் பண்ணாலும் சரி, பைபிளுக்கு ஏத்ததா இருக்கணும். ஆமோதிக்கிறவங்க பைபிளை தூக்கி அல்லையா சொல்லுங்க. நல்ல நல்ல ஆண்கள் பக்கம் சத்தம் வர மாட்டேது. பைபிளை தூக்கி அல்லையா சொல்லுங்க. ஒரு ஆளை தேவன் நீதிமான் ஆக்கிட்டாருன்னா, பரிசுத்தவான் ஆக்கிட்டாருன்னா நம்ம குற்றம் தீர்க்கலாமா? அப்ப பிழை வருது, தவறு வருது. அதுதான் சொன்னேன், ஆவியானவரை நீ ஓரத்துல தள்ளிக்கிட்டே இருக்க. நான் இங்க இருக்கேன் பாருங்க, மேடையில் இருக்கிறேன். சுகின் பிரதர் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு எனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவேன்? போய் 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 கடைசியில் இந்த ஓரத்தில். நிறைய பேருக்கு ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? சுவிசேஷத்தின் சத்தியத்தை புரியாதவங்க, கீழ்ப்படியாதவங்க, மயக்கத்துல இருக்கிறாங்க. எபிரேயர் 11:31, உபாகமம் 11:27 பாருங்க. வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் வருகிறது. எபேசியர் 2:2 பாருங்க. ஒரு மனிதன் கீழ்ப்படியலேனா ஆகாயத்து அதிகார பிரபு அப்படியே என்ன செய்வான்? அப்படியே ஆட்டி படைப்பான். ஒரு நபர் வாங்க, பெர்னாடு வாப்பா, இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. பெர்னாடு தான் என் மகன் வைத்துக் கொள்வோம் உதாரணத்துக்கு. நல்லா கவனிங்க. இவன் எப்போது கீழ்ப்படுகிற ஆளா இருந்தா என்னிடத்துல அன்பா பேசுவான். கீழ்ப்படியலைன்னு வச்சுக்கோங்க, இருதயம் கடினம் ஆகி அதை செஞ்சாதான் என்ன? இந்த ஆகாயத்து நன்றி அதிகார பிரபு அப்படியே கிரியை செய்யும். நீங்க நிறைய பேர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. நீ அவரோட போய் ஒப்புரவாகுனா கீழ்ப்படிவதில்லை. அவர்கிட்ட போய் உன்னை தாழ்த்துனா கீழ்ப்படிவதில்லை. இன்ஸ்டட் they fast for 40 days, 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. உங்க உபவாசம் கீழ்ப்படிதலுக்கு இருக்கணுமே ஒழிய கீழ்ப்படியாமைக்கு சாக்கு போக்கா இருக்கக்கூடாது. தேவ பிள்ளை சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தா என்ன வரும்? இயேசுவை பற்றி, பரலோகத்தை பற்றி, நீதியை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி, அற்புதத்தை பற்றி வெளிப்பாடு வரும். ஆமோதிக்கிறவர்களா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு வெளிப்பாடு வேணும்? வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஞான ஸ்நானம் எடுக்காம காலங்கெடுத்துற தேவ பிள்ளைய நீ கீழ்ப்படியணும். ஞான ஸ்நானம் பெற்றும் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறாம வண்டி ஓட்டுற அருமை அண்ணா, அருமை ஐயா, நீ கீழ்ப்படியணும். நீ கீழ்ப்படியலைனா, ஐயா நீங்க கீழ்ப்படியலைனா, சகோதரியை நீ கீழ்ப்படியலைனா, நீங்க கீழ்ப்படியலைனா உங்களுக்குள்ள வேறு உபதேசத்தின் மயக்கம் இருக்குது. கிருபையை விட்டு விலகுகிற மயக்கம் இருக்குது. வேதம் சொல்லுது, போதை பொருள் மயக்குவது போல பிரபஞ்சத்தின் பாரம்பரியங்கள் மனிதனை மயக்கும். புது புது தத்துவங்கள், ஞானங்கள் மயக்கும். அன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை வாசித்தேன். கங்கை நதி ஓரத்துல ஒரு சாமியார் ரொம்ப நேரம் இருக்கிறார். ரொம்ப நேரம் தவம் பண்றார். ஒரு பிணம் வருது. அவரை நோக்கி வரும் பொழுது சீசர்கள் 3 பேரை கூப்பிட்டு அதை இழுத்து அருவாலை வச்சு வெட்டி சாப்பிடுறாரு. என்ன பரிதாபம்! அப்படியே பார்க்கும் போதே வாமிட் வருது. ஏன்? இன்றைக்கு உபதேசமே இல்லாத மார்க்கங்கள் உலகத்தில் இருக்கு. ஆனா கிறிஸ்தவ மார்க்கம் ஒன்றே தெளிவான உபதேசம் உள்ளது. கை தட்டுவோம். ஆமோதிக்கிறவர்கள் கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா கை தட்டுங்க. வேறு மார்க்கலங்க பாருங்க, 30 முக்கோடி தெய்வம். அவன் வாயில தர்றதெல்லாம் உபதேசம், உபன்யாசம்னு என்னென்னமோ பேசுறான். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், பவுல் அடிகள் எழுதிய நிருபங்கள் தெளிவா உபதேசங்களா நாம காண்பிக்குது. அல்லேலூயா. தேவ ஜனமே, நீங்க கீழ்ப்படிந்தா சிலுவையின் வெளிப்பாடு வரும். இன்னைக்கு ஏன் சிலர் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவதே இல்ல?
அவங்களுக்கு வெளிப்பாடும் இல்ல, புறப்பாடும் இல்ல. உள்ளை குறித்து தன்னை குறித்த வெளிப்பாடு வேணும், சபையை குறித்த வெளிப்பாடு வேணும், பிறரை குறித்த வெளிப்பாடு வேணும், இயேசுவை குறித்த வெளிப்பாடு வேணும். எப்படி ஒரு பொருளுக்கு நீளம், அகலம், ஆழம், உயரம் இருக்குதோ, 4 காரியம் இருக்குதோ, அதுபோல நீளம், அகலம், ஆழம், உயரம் இருப்பது போல ஒன்ன குறித்த வெளிப்பாடு வேணும், பிறரை குறித்த வெளிப்பாடு வேணும், சபையை குறித்த வெளிப்பாடு வேணும், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்த வெளிப்பாடு வேணும். இதை தருகிறவர் ஆவியானவர் ஒருவரே. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போயிடாதீங்க. என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு இயேசு சொல்லியிருக்கிறார். இப்ப உங்க வாழ்க்கையில குற்ற உணர்வு இருந்தா இன்றைக்கே ஒப்புரவாகுங்க. 1 நிமிடம் கேட்டா போதும். இயேசுவே என்னை கழுவும், ஆவியானவரே நான் உம்மை விட்டு தூரம் போயிட்டேன், உம்மை துக்கப்படுத்திட்டேன், ஆவிக்குரிய தூக்கமாகிய மயக்கத்தில் இருக்கிறேன், சிற்றின்பத்தில் இருக்கிறேன், மன்னியும், என்னை விடுவியும் கேளுங்க. அவர் ஆசீர்வதிப்பார், அவர் வெளிப்படுவார், அவருடைய வல்லமை வெளிப்படும், மகிமை வெளிப்படும், ஆரோக்கியம் வெளிப்படும், பலன் வெளிப்படும், நீதி வெளிப்படும், பரிசுத்தம் வெளிப்படும், அற்புதம் வெளிப்படும், அடையாளம் வெளிப்படும், அக்கினி அபிஷேகம் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பலிய பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமங்க. நீங்க எவ்வளவு ஆராதனை செய்றீங்க அது முக்கியம், ஆனா அதை விட முக்கியம் கீழ்ப்படிந்து ஆராதித்து பாருங்க. இந்த பலியின் மேல் தேவன் அக்கினியை போடுவார், அபிஷேகத்தை போடுவார், அளவற்ற கிருபையை போடுவார், அளவில்லாத மகிமையை போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை கீழ்ப்படியும் போது சேதம் இல்ல, கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம். ஒரு தேவ பிள்ளை கீழ்ப்படியும் போது ஆகாயத்து அதிகார பிரபு தொட முடியாது. பிறரிடத்துல அப்படியே கரடு முரடா ஒரு தேவ பிள்ளை நடக்க முடியாது. ஒரு தேவ பிள்ளை கீழ்ப்படியும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு நீ கீழ்ப்படிஞ்சா சாபத்தை, வியாதிய, பலவீனத்தை, பில்லி சூனியங்களை எதிர்க்க அதிகாரம் வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். ஏன் சிலருக்கு பிசாசை எதிர்த்து ஜெபிக்க பயம், சில வீடுகளில் கேன்சல் நடத்த பயம். ஏன் பயம்? கீழ்ப்படிதல் இல்ல. வசனம் தெரியும், ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. இன்றைக்கு ஆண்டு விடத்துல கேட்போமா, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்க்கிற தேவன். நீ கீழ்ப்படிந்தா ஆபிரகாம போல அளவில்லாம ஆசீர்வதிப்பார். கைகுலுக்கி அல்லேலூயா சொல்லி சொல்லுங்க. கீழ்ப்படிந்தா ஆபிரகாம போல அளவில்லாம ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 11:8 பாருங்க. சுதந்தரிக்கிறவர்களா மாறுவீங்க. கீழ்ப்படிதல் என்ன அப்படின்னு தெரியாத ஆபிரகாம் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போன ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 5:32 பாருங்க. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின ஆவியானவர். அப்ப என்ன? ஆவியானவர் அளவில்லாம அபிஷேகத்தை ஊற்றுகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எத்தனை பேர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய போறோம்? ஒரு மனிதன் வசனத்துக்கு கீழ்ப்படியணும், பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், ஆவிக்குரிய பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். எல்லாரும் கண்களை மூடி, நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேனா, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறேனா, பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படுகிறேனா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே நான் கீழ்ப்படிவேன். எத்தனை பேர் கீழ்ப்படிய போறீங்க? எத்தனை பேர் கீழ்ப்படிய போறீங்க?
ஒரு நிமிடம் வாயை திறந்து சொல்லுங்க, இந்த ஆவியானவர் உங்களை நிரப்ப போறாரு. ஓரத்தில் இருக்கிறவர், தூரத்தில் இருக்கிறவர் இந்த வாரம் உங்கள் அருகே வந்து அற்புதங்களை செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. கிருபை அவர் விலக்குகிறவர் அல்ல, நிரந்தரமா உன்னை விட்டு போகிறவர் அல்ல. வாய் திறந்து கேளுங்க, ஆண்டவரே நான் கீழ்ப்படிவேன். சில நிமிடங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பிரத்யட்சமாய் வெளிப்பட விரும்புகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கூப்பிடுங்க, அம்மா கூப்பிடுங்க, தம்பி கூப்பிடு, தங்கச்சி கூப்பிடு. அப்பா உமக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவரே. பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிவோமா, சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோமா, தேவனுக்கு கீழ்ப்படிவோமா, பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலுக்கு கீழ்ப்படிவோமா, ஆவிக்குரிய பெற்றோருக்கு கீழ்ப்படிவோமா, பெற்றோருக்கு கீழ்ப்படிவோமா, மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிவோமா. ஆமென். கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு இடைப்படுங்க, இடைப்படுங்க, இடைப்படுங்க. ஆவியானவர் நம்மோடு பேசுறார். நன்றி அப்பா, கீழ்ப்படிவாப்பா, கீழ்ப்படிவாப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கன்னு சொல்லுங்க. நீ மன்னியும் சொல்லும் போது ஆவியானவர் நிரப்புவார். கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறாம நாட்களை கடத்துகிற சகோதரா, தத்துவம் பேசுற சகோதரா, கர்த்தர் உன்னோடு பேசுறாரு, பேசுறாரு, பேசுறாரு. அவர் வெளிப்பட விரும்புகிறார், வெளிப்பட விரும்புகிறார், வெளிப்பட விரும்புகிறார். அவருடைய ஆவியின் வல்லமை வெளிப்பட விரும்புது. தீபாதாராபா சந்தாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you. இடைப்படுகிறார் ஆவியானவர், இடைப்படுகிறார், இடைப்படுகிறார், இடைப்படுகிறார். பலத்த காற்றா வீசுகிறார். ஆமென். புது அபிஷேகத்தை தரப்போறாரு. கீழ்ப்படிவேன்னு சொல்லி பாருங்க. புது அபிஷேகம், 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 புது அபிஷேகம். இடைப்பட்டு கொண்டே இருங்க, இடைப்பட்டு கொண்டே இருங்க. ஆவியானவர் உங்க மையத்துல வரட்டும், இயேசு உங்க சிங்காசனத்துல வரட்டும். ஆமென். உங்க சுயத்தின் சிங்காசனத்துல வரட்டும். பஷம்பா பாபா பா, ஔரி பாபா பாபா பா, ஔரி பாபா 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 பாபா. விடுதலை, 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 விடுதலை. ஆவியானுடைய விடுதலை. ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். ஆவிய ஊற்றிய அற்புதம் நடக்கட்டும், ஆவிய ஊற்றிய அற்புதம் நடக்கட்டும், ஆவிய ஊற்றிய அற்புதம் நடக்கட்டும், ஆவிய ஊற்றிய அற்புதம் நடக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். அபிஷேகம் வரும்போது அற்புதம் நடக்கட்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், அவருடைய கிருபை எனக்கு போதும், அதை விசுவாசிக்கிறேன். ஆவியானுடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிவேன், சத்தியத்துக்கு கீழ்ப்படிவேன். பால் பாஸ்டர் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீமாலா பாலா கராதலா ரீபா பாபா பாபா பாபா
ஆமென். ஹalleluya ஹalleluya glory ஓராதான் ஓராபாலாக உம்முடைய சத்தியம் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கும் சத்தியவான் உம்முடைய சத்தத்தை உம்முடைய சத்தம் கேட்டு இத்தனை உம்முடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். இந்த சபை ஆண்டவரே எங்கள் சபையில் மக்கள் எல்லாருமே அவன் பலதும் சேர்ந்தாண்டவரே அவமே நீக்காராத ஒருவரும் பின்மாறி போய் எல்லாரும் உமக்களை முன்னேறி உமக்கு வந்து உமக்களை வந்தே ஆண்டவர் நிம்மதியாக வாழ கர்த்தர் உதவி செய்யும். நீ வாத்தியம் அடியான் என்னையும் பலப்படுத்தும் என்ன உலகமும் கொண்டு பயன்படுத்தும். இதாம் எல்லாவற்றையும் பொறுப்பு இயேசு உங்கள் அன்பு அந்த பரமபிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இயேசுவை பார் நண்பா, இயேசுவை பார் நண்பா, கோதுமை மணி போல் நிலத்தில் விழுந்து அரித்த இயேசு ராஜனை பார். கோதுமை மணி போல் நிலத்தில் விழுந்து அரித்த இயேசு ராஜனை பார். கொல்கோதாமேட்டினில் ஓர குருசினில், கொல்கோதாமேட்டினில்